ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேங்ஸ்டராக இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மேலே லவ். ஸோ இவனும் தன் லவ்வுக்காக நம்ம ஹீரோயினை ரொம்ப கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தாங்க, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் உங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இன்னொரு கேங்ஸ்டரோட பெரிய லீடரான 2 பேருக்கு தான் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், இனிமேல் நான் இல்லீகலாக எந்த ஒரு பிஸ்னஸும் செய்கிறதா இல்லை, அதனால இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, அதுக்கு அந்த கேங்ஸ்டராக சொல்கிறான், நானும் உங்கள் அப்பாவும் எப்படிலாம் இருந்தோன்னு தெரியுமா, இந்த பிஸ்னஸில் இப்போ நீ தலையிட்டது பிறகு தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குது, பேசாமல் நீனே எங்கள் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை எனக்கு இது சரியாக வரல, அதனால் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க ஆளுக்கெல்லாம் நம்ம ஹீரோவை சுற்றி வளைக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோட ஆளுக்குமே எல்லாரும் கன் எடுத்து காட்ட, ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த லீடர் தலையில் வச்சுட்டு இன்னொரு தடவை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே மேலேருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோ குறி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டக்கு நம்ம ஹீரோ கையை ஷூட் பண்ண நம்ம ஹீரோ கையில் உள்ள கன்று கீழே விழுந்துருது. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். அவனை துரத்துக்கிட்டு நிறைய பேர் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோ ஓடி வந்து ஒரு டெலிஃபோன் பூத் பின்னாடி இப்படி ஒளிஞ்சிக்கிறானா, அப்போ தான் அந்த வழியாக நம்ம ஹீரோயின் வர வாணி. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணை இழுத்து, சத்தம் போடாத, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியலை என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ தோத்திட்டு வந்து ஆளுக்க பக்கத்தில் வந்தோன்னே நம்ம ஹீரோக்கும் வேறு வழியில் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுத்துறானா. அப்போ நம்ம ஹீரோ தேடி வந்து ஆட்களும் பார்த்துட்டு வேறு யாரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் ஓடிடுறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ விலைக்கு விட்டுட்டு, என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவா, நீ யாரும் அப்படிங்கிற மாதிரி கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடான். ஆனால் நம்ம ஹீரோக்கா அது வந்து அப்படின்னு சொல்லி வாயை எடுக்கிறான். ஆனால் அதுக்கு மேலே அவனால் முடியலை, அப்படியே அவங்களுக்குள்ளே சரிஞ்சு உட்காந்தோன்னா இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாளா. அப்போ தான் பார்த்தா சோல்டர்லேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் எல்லா ஹீரோயினும் என்ன செய்வாங்களோ அதே ட்ரெஸ்ஸை கிழிச்சு டக்குன்னு அந்த துணியை எடுத்து நம்ம ஹீரோக்கு அப்படி கட்டு போட்டு, ஐயோ உங்களுக்கு ப்ளீடிங் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படி கவனிச்சிட்டு இருந்தவன் அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படி பார்க்குறான். பார்த்த மாதத்துலேயே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயின் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயின் மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்துறான். அப்புறம் கிஸ் கொடுத்ததுக்கு எனக்கு காரணம் சொல்ல தெரியாது, ஆனால் இப்போ நான் கிஸ் கொடுத்ததுக்கு காரணம் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எப்படி பார்த்த மாற்றத்துலேயே நம்ம ஹீரோயினை பிடிக்குதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயினா, நீ யாரும் என்னன்னு தெரியாது, ஏதோ பாவன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ உடனே லவ் ஹியூமன் சொல்வியா, நீ சரியான பொறுக்கி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அவளும் திட்டி விட்டுட்டு ஆனால் எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிடா. ஆனால் நம்ம ஹீரோக்கா இல்லை இனிமேல் நீ தான் என்னோட வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட ஆட்கள் வந்துடுறாங்க. பாஸ் என்னாச்சு, சீக்கிரம் வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ காயம்லாம் பெருசாக இல்லை, அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் இப்போ என்னை காப்பாற்றிட்டு போன அந்த பொண்ணு யார் என்னன்னு உடனே கண்டுபிடிங்க, அவள் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து போலீஸ்கார குடும்பம் போல இருக்குது. அவங்க அண்ணனும் ஏதோ ஒரு கேங்ஸ்டரை பிடிக்க போகிற நேரத்தில் தான் இறந்து போயிட்டார் போல இருக்குது. அவங்க அம்மா அந்த ஃபோட்டோ பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வேலைக்கு போகலையா, சரி என்னை கூட்டிகிட்டு போய் அப்போனா ஹாஸ்பிட்டல் விடுங்கன்னு சொன்னோன்னா, ஆனால் அவங்க அப்பாவும் சரிவா போகலான்னு கூட்டிகிட்டு வராங்களா. ஆனால் அப்போ பார்த்து வாசலில் பார்த்தா 2-3 கார் வந்து நிற்கிது. பார்த்தா அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ தான் இறங்குறான். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, என்ன நீ எதுக்கு இங்கே வந்தா திரும்ப அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அதாவது உன்னை பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன்னு சொன்னோன்னா, இதை கேட்டு அவங்க அப்பா நீ எல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அப்பா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், எங்கள் சார் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன், அதான் பொண்ணு கேட்கலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோ, உன்னையெல்லாம் யார் இங்கே வர சொன்னால், உனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி கம்பல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்கிறாங்க, நான் ஒரு போலீஸ்காரன், நீ என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்பா அப்படிங்கிற மாதிரி. உன்னை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே கூடிடுது. அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க, என் பொண்ணெல்லாம் உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் தரமாட்டேன், அதனால் நீ பேசாமல் இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை கல்யாணம் நடந்தால் அது வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து என்னோட தான், அதை யாரையும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சோன்னா, உன்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த குட்டி பொண்ணு, ஐயோ இங்கே என்ன நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுகுதா. உன்னை இதை பார்த்தா அவங்க அப்பாவும் சரி எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம், தெருவில் வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோ உள்ளே வந்தவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ண தான் நான் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்க வீட்ட பார்க்கலே தெரியுது, நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையா இருந்திருப்பீங்க. உங்களோட சம்பளம் என்னன்ட்டு இப்படிலாம் நீங்க வாழ்றதுக்கு விட, உங்க பொண்ண எனக்கு பேசாம மேரேஜ் பண்ணி குடுத்தீங்கனாக்கா, நீங்களும் நல்லா ரிச்சா வாழலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனா அதுக்கு அவங்க அப்பா சொல்லிடுறாங்க, "இந்த மாரி பணத்த காட்டிலாம் என்னைய வந்து மயக்க முடியாது. ஏன்னா உங்கள மாரி ஒரு ஆள போய் பிடிக்க போய் தான் என் பையன் பாவம் அந்த சூட்ல வந்து இறந்து போயிட்டான். இன்னைக்கு என்னோட பையன் இல்லாம நான் தவிக்கிறதுக்கு காரணமே உங்கள மாரி ஆளுக்க தான். அதனால உங்கள மாரி ஆளுகளுக்குலாம் என் பொண்ண குடுக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவரும் கராரா சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, ஆக மொத்தம் உங்க பொண்ணு எனக்கு மட்டும் தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்குது. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ற எட்வர்டுன்னு ஒருத்தன் வரானா. அவன் வந்தவனா டக்கு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஆனா இதை பார்த்த எட்வர்டு, "டேய் நீ யாடா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு நம்ம ஹீரோ, "இது யாரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். "ஓ, நீ தான் அவளோட லவ்வரா? நீ என்னமோ இருந்துட்டு போ. ஆனா இன்னையிலேருந்து இவ என்னோட லவ்வர். இன்னொரு தடவை இவளை நீ வந்து பேர் சொல்லி கூப்பிட்டா பக்கத்தில் வரதை பார்த்தேன், அவ்வளோதான், உயிர் உடம்புல இருக்காது, ஜாக்கிரதை." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நினச்சி அவங்க அம்மா அப்பா எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, "இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்போ தான் இந்த எட்வர்டும் சொல்கிறான், "ஆமாம் ஆமாம், பேசாமல் நம்ம 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது." அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோட அம்மாவும், "ஆமாம், உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவோம், அதுதான் நல்லது." அப்படிங்கிற மாதிரி. உடனே எட்வர்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருவானே, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தவே, "என்னது நீயா? நீ எதுக்காக இங்கே வந்தா? ஏன் இப்படி வேலை செய்கிற இடத்துல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப கோவமாக கேட்டேன்னா. அதுக்கு நம்ம ஹீரோ, "ஆமாம், நீ என்னோட லவ்வரில், நான் எப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால ஒருத்த பார்த்து பழகணும், அதுக்காகத்தான் வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின், "நான் தான் சொல்லிட்டேன்னு, எனக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்காங்கன்னு, எதுக்கு தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "உனக்கு லவ்வர் வேணா இருந்துட்டு போகிறான், ஆனால் இன்னிலேருந்து நான் தான் லவ்வர்னு சொல்லிட்டேன்ல, அதனால் நீ தேவையில்லாமல் எவனை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாம்புல இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயினோ, "நீ என்ன தான் பணக்காரனா அது இதுன்னு இருந்தாலும் அதெல்லாம் வச்சு என்னை வந்து வளைக்க முடியாது, தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கட்டங்கட்டா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த நேரம் பார்த்து அந்த டீன் வராரு. "சார் நீங்களா? நீங்கள் எங்கே? என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் என்னோட ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்கீங்க." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட கையை குலுக்கிக்கிட்டு அவர் என்னடா இழிச்சு நம்ம ஹீரோட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ, "ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, வாணி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை பார்க்கலான்ட்டு வந்தேன், கவலைப்படாதீங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நான் நிறைய டொனேட் பண்ணுறேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்ட டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. "ஐயோ சார், அப்படியா? ஏன்?" அப்படிங்கிற மாதிரி. "ஆமாம்மா, ஆனால் அதுக்கு முன்னாடி வாணியை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா? ஒரு ஆஃப் டே லீவ் வேணும்." அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. அதுக்கு டாக்டர், "என்னது ஆஃப் டே? உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், தாராளமாக." அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு அந்த டாக்டர், "என்னம்மா வேலை இருக்குது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் சாரோட போயிட்டு வாமா, அதுதான் நல்லது, உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இப்படிப்பட்டவர் உனக்கு கணவனை கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு." அவரும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோ, "சரி சரி வா போகலாம்." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்த கத்த அவள் பாட்டு தூக்கிக்கிட்டு கூட்டிகிட்டு வரான் வீட்டுக்கு. நம்ம ஹீரோயின், "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வீட்டு எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா?" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா, "நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா? எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், என்னோட சின்ன கிஃப்ட்டு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானா. பார்த்தா அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோயின் எங்கே போகிறா, என்ன வரா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு அத்தனையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறா. "நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு பார்த்துக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி இவனு சொன்னோன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயினா, "நீ என்ன தைரியம் தான் என்னோடய ஃபோட்டோ எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிருப்பா, என்னைய ஃபோட்டோ எடுக்க நீ யார்?" அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறாளா. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் கோவந்துருது. "நீ என்ன தைரியம் தான் நீ யாருன்னு கேட்குவா, நீ வந்து என்னோடவே, அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன், இதில் என்ன தப்பு, என்னோட லவ்வை வந்து காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கேன், உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு தெரியுதா?" அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இன்னொரு தடவை என்னை வந்து யார் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேக்கும், "அவ்வளோதான், நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், இன்னையிலேருந்து நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், தேவையில்லாமல் இந்த மாதிரி முரண்டு பிடிக்காமல் என்னை லவ் பண்ணுற வேலையை பாரு." அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோனா, "நிச்சயமாக முடியவே முடியாது, எனக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்குது, நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி இவளும் கோவமாக சொல்கிறாளா. அதுக்கு நம்ம ஹீரோவை, "இன்னொரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசினா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி அவனும் மிரட்டணுன்னா நம்ம ஹீரோனா, "சி பொறுக்கி போடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கோவமாக போயிடா. நம்ம ஹீரோக்கோ செம்ம காண்டாகிட்டு இருக்கு, இவன் ஏன் நம்ம லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க போல இருக்குது. இவன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு. அவனை நம்ம ஹீரோவும் வரான். ஆனால் அவங்க ஸ்டெப் மதரும் இழிச்சு பேசிட்டாங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா போல இருக்குது சியாண்டு. ஆனால் நம்ம ஹீரோவும் கேட்குறான், எதுக்காக என்னை கூப்பிட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, என்னோட ரிலேஷன் பொண்ணு ஒருத்தி இருக்கா மாயாண்டு, அவள் ரொம்ப அழகாக இருப்பா, எனக்கு என்னமோ அவளை உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா கூட அதைத்தான் விரும்புகிறாரு. பேசாமல் நீ மேரேஜ் பண்ணிக்க, இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி தனியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நல்லவங்க மாதிரி பேசிட்டாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ, என் மேரேஜ் பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் எனக்கு ஏற்கனவே ஃபியான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது கேட்டால் அவள் தங்கச்சி சியாக்கா கோவம் வந்துடுது, என்னன்ட்டு எந்திரிக்கிறா. ஆனால் அவங்க அம்மாவை பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே அவனுக்கு ஃபியான்ஸியே இருக்கா, நான் பார்க்கவே இல்லையே, அவளை கூட்டிகிட்டு வாவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நல்லவங்க மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, எப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டணும் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் 2-3 நாள் எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் நடக்க போதும், அப்போவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் அதை கேட்டு அவங்க ஸ்டெப் மதம் சியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னது இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, எப்படியாவது நம்ம ரிலேட்டிவ் பொண்ணாங்க மேரேஜ் பண்ணிட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் நம்மளே வளைச்சு போட்டலாம்னு பார்த்தா அது கண்ணை ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சியாவும் கவலைப்பட்டோன்னா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மேரேஜ் நடக்க விடாமல் பண்ணுறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி. இங்கே அப்படியே அந்த எட்வர்டோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை போல இருக்குது. அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, டே நீ என்னடா சொல்கிறா, வாணியை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா, அதுவும் அந்த ஹாங்க எதிர்த்தா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா என்ன, அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா, அந்த சிட்டியோட ரவுடியில் அவன் தான் நம்பர் ஒன்று, தேவையில்லாமல் அவன் கூட மோதாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த எட்வர்டோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சின்ன வயசுலேருந்து நான் வாணியோட ஒன்றா போலவனா, அவளை தான் லவ் பண்ணுறான், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட அவங்க அம்மாக்கா, என்னது என்கேஜ்மெண்ட்டா, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவரோட நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்கேஜ்மெண்ட்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா. அப்போ நம்ம ஹீரோவும் வீட்டு வாசல் 2 ஃபோன் பண்ண நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோ ஹாரன் அடிக்க சொல்ல ஹாரன் அடிக்க எல்லா வீட்டில் அவங்களும் அப்படியே முழிக்கிறாங்க, யார் இந்த நேரத்தில் ஹாரன் அடிக்கிறான்ட்டு. இதை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, நம்ம ஹீரோவை டக்கு நம்ம ஹீரோயினை அப்படி இழுத்து காரில் போட்டுறான். நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணலை, நீ எதுக்காக எடுக்கலை, ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்கணுமா என்ன, எதுக்கு தேவையில்லாமல் நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலன்ட்டு, என்ன ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, நம்ம ஹீரோ, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் பார்க்க வந்தேன், இந்த மாதிரிலாம் நீ அவாய்ட் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் நீ சரியான பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி குத்திட்டு அவளுக்கு கீழே இறங்கி போக நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். எங்கே போகிறா, நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அன்னைக்கு காட்டின கிஃப்ட் தான் உனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டா, ஆனால் இன்னைக்கு காட்டுற கிஃப்ட் வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம ஹீரோ நான் விடுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், கொஞ்சம் இரு நான் உனக்காக என்ன கொண்டு வந்துக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கையை சுண்டுறோன்னா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஹேண்ட்பேக்கு ஜுவல்லரி அது இதுன்ட்டு நிறைய கிஃப்டாக வருது. ஆனால் நம்ம ஹீரோனா எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோ உனக்காக வந்து இந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது பாரு, இது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தில் போடுறானா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அதை எடுத்து, இந்த டைமண்ட் நெக்லஸ்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போ, இந்த மாதிரி பண காசுலாம் காட்டி என்னை மயக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு என்னடா எதை காட்டினாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால தான் என்னமோ தெரியல எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே நம்ம ஹீரோனுக்கு என்கேஜ்மெண்ட் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோனும் அழகாக ஜோடிச்சுக்கிட்டு தேவதை மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவள் அப்போ தான் கூட்டிகிட்டு வராங்க. எட்வர்ட்டை பார்த்துட்டு, என் பொண்ணை நீ நல்லபடியே பார்த்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கொடுத்தோன்னா, இன்னும் எட்வர்ட்டும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்கு இந்த நாள் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே உள்ளவங்களும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எட்வர்டும் சொல்கிறான், நான் உனக்காக ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ண போகிறேன், இது உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயினுக்காக வயலின் வாசிக்கிறானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா, இந்த மாதிரி வயலின் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்பப்போ சொல்லி கொடுத்துருப்பான் போல இருக்குது, இன்னைக்கு அந்த சாங்கை நம்மளுக்கு ப்ளே பண்ணுறது நினச்சி அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட அவனும் நம்ம ஹீரோயினுக்காக ரிங்கை எடுத்து கையில் மாட்டி விட போகிறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நல்லபடியே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கோமா கன் எடுத்து காட்டிக்கிட்டே அங்கே ஆட்களோட வர, அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பயந்துறாங்க. நம்ம ஹீரோயினுமே அப்படி பயந்து நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதோட வரானா, இங்கே உள்ளவங்க யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குன்னு கண் எடுத்து அந்த எட்வர்ட்டை ஷூட் பண்ண மாதிரி போனோன்னா அவங்க அம்மா வந்து ஐயோ என் பையனை விட்டுடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ என்ன தைரியம் தான் நீ இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க போவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடா, என்னது நீ அவரை சுட்ட போறீங்களா, அதுக்கு முன்னாடி என்னையே சுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஒன்றும் நம்ம ஹீரோட அப்பாவும் ஒழுங்கா நீங்கள் இருந்து போறியா இல்லை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே கன் எடுத்து காட்ட. ஆனால் நம்ம
ஹீரோவை கொஞ்சம் கூட பயப்படலை. என்ன தைரியம் தான் உங்கள் 2 பேருக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், இவனை ஷூட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பனை முதல்ல என்னைய ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்து நெத்தியில் வைக்கிறாளா. நம்ம ஹீரோ உன்னை நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஓ அப்படியே ஷூட் பண்ணு, தாராளமாக ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோக்கு எப்படிங்க ஷூட் பண்ண மனசு வரும்? அவனும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாரும் கண்ணை கீழே போகிறாங்களா. உடனே நம்ம ஹீரோ அந்த எட்வர்டை பார்த்து நீ இவளை விட்டு போகிறதா உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, உனக்கு இப்போவே நான் நிறைய பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை பெட்டி பெட்டியாக பணம் வருது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிரு, தேவையில்லாமல் நீ பின்னாடி சுற்றுறது நீ இதோட நிப்பாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை எட்வர்டு அம்மாவும் இந்த பணத்தெல்லாம் பார்த்து அப்படி வாயை பிளந்துறாங்க. உன்னை எட்வர்ட்டும் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி பணத்து பக்கத்தில் வரானா. நம்ம ஹீரோ அப்படி சிரிக்கிறான். பணத்தை பார்த்து யார் ஆசைப்படாமல் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோமே ஒரு நிமிஷம் அப்படியே எட்வர்டை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் எட்வர்டும் பணத்தை எடுத்துகிட்டு டக்குன்னு தூக்கி வீசுறான் நம்ம ஹீரோ மேலேயே. இந்த பணத்தையெல்லாம் கட்டி என்னோட லவ்வை உன்னால் விலைக்கு வாங்க முடியாது, என்னோட லவ் ட்ரூ லவ், நான் கண்டிப்பாக அவளை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவங்க அம்மாவோட பைத்தியம், இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லுவாங்களா என்ன, பணம் கிடச்சதே போதும்னு எடுத்துகிட்டு போவியா, அது இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் எட்வர்டும் பார்த்துட்டு அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வேறு உன்னை மாதிரி பிழைக்க தெரியாதவள இருக்க சொல்லியா என்ன, பணம் கிடச்சா வாங்கிட்டு போகாமல் தேவையில்லாமல் இந்த ஹாங்கோட நீ போட்டி போகிறா, உன்னாலும் அவரோட போட்டி நிற்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ இந்த அம்மா கரெக்டாக என்னை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோட அப்பாவும் கேட்குறாங்க மேடம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, இதெல்லாம் ஒரு டேட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆமாம்மா பணத்தில் என்னங்க டேட்டி, எல்லாம் பணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஓ அப்படியே பணத்தை பார்த்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறியா, ஆனால் எங்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வாமா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். எட்வர்டும் கத்துறான் அங்கிள் ஒரு நிமிஷம் நெல்லுங்கன்ட்டு. அவங்க அம்மா வாய முடியும் நீ சும்மா நெல்லுடா அப்படிங்கிற மாதிரி அவரோட காரில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துடும். டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இன்னொருத்தோட இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாத, நீ வாழ்றதாலும் சரி சாகிறதாலும் சரி என்னோட மட்டும்தான், இந்த லைஃப் எனக்கு மட்டும்தான், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு அவரோட காரில் பத்திரமா நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறான் பூவா சார் என்னோட ஒய்ஃபை நான் உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறேன், இன்னும் 3 நாள் எங்களுக்குள்ள மேரேஜ், ஸோ அது வரைக்கும் என்னோட ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்குறங்க என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்க அம்மாவும் இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னது இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணோட லைஃபே எப்படி வீணாக போயிருமா, பேசாமல் நீ இங்கேருந்து போயிருமா, என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பா ஒரே யோசனையில் இருக்காங்க. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பா சொல்லிடுறாங்க நீங்கள் 2 பேருமே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போங்க, இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவோ அவங்க வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோவை வரதை பார்த்துட்டு என்னது இவன் எதுக்காக இங்கே திடீர்னு வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ அதோட வரான். பார்த்தா பெட்டியாக பணம் தான், அதாவது மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வந்திருக்கான் போல இருக்குது. ஆனால் உங்களுக்காக நான் மேரேஜ் கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் தங்கம் இதெல்லாம் காட்டுறானா. ஆனால் அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பணத்தெலாம் நான் வாங்கிக்கவே நினைக்கிறேன், இந்த பணம்லாம் எப்பேற்பட்ட பணம் எனக்கு நல்லாவே தெரியும், தயவுசெய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இன்னும் 3 நாள் மேரேஜ்னு சொல்லியிருக்கேன், அதுக்காகத்தான் இந்த மேரேஜ் கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க அப்பாவை நான் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் யாருன்னு தெரியுமா தெரிஞ்சு என்கிட்ட விளையாடாத அப்படிங்கிற மாதிரி அவரும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் என்னோடய ஒய்ஃபோட அப்பான்னு பார்க்குறேன், இல்லாட்டி அவ்வளோதான், அதனால தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காமல் பொண்ணை ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போனோன்னா அதோட வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடறாங்க போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான் சார் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் பணத்தை எல்லாத்தையும் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாரு, இது நீங்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் மேடமும் அவங்க அம்மாவும் வீட்டில் காணோன்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் வந்து வீட்டை தேடி பார்க்குறான். பார்த்தா அவங்க 2 பேருமே காணோம். நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன், அவள் எங்கே இருக்கா என்ன இருக்கான்னு எனக்கு தெரியாத, உடனே அவள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பாவும் பார்த்துட்டு என்ன தைரியம் தான் நீ இங்கேயே வருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னது உங்கள் பொண்ணை வந்து எங்கேயோ மறைச்சி வச்சுட்டா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்னோட பெரிய ஒரு அதிகாரி ஓடி வராரு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் இங்கே வந்தேன்னு சொன்னேன்னா ஓ அப்படியா சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் என்னது இவருக்கெல்லாம் போய் மரியாதை கொடுக்குறீங்கன்ட்டு ஒன்று அவரை கோவமாக வாய முடியும், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, போய் முதல் டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாங்க சார் நம்ம போய் உட்காந்து பேசலாம்னு சொன்னால் நம்ம ஹீரோவா பற்றியா என்னோட மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே வராரு. ஆனால் அந்த அதிகாரியும் கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அதோட சொல்கிறான் போல இருக்குது. ஓ அப்படியா நீங்கள் சொன்னப்படியே நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன செய்ய சொன்னான்னு தெரியலை.
அதோட நம்ம ஹீரோ பேசிட்டு வெளியே வரும்போது அவங்க அப்பாவை டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அப்புறமா நான் டீ குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அந்த அதிகாரியும் நம்ம ஹீரோனோட அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், உங்கள் அப்பா ஏதோ லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக நாங்க தான், அவள் தான் வேணுமுன்னாலும் நம்ம அப்பாவை இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக இவளும் வீட்டுக்கு வராளா. ஆனால் நம்ம ஹீரோ, ஓ வந்துட்டியா, சரி சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் அப்பா வெளியே தானே வரணும், கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். அதே மாதிரி அவர் மேலே போட்டிருந்த கேஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். நான் சொன்னேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீனும் ஒன்று சொல்லணும், அதாவது என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறா. அதோட நம்ம ஹீரோ, என்ன நான் கேட்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. உங்கள் அப்பா வெளியே வரணும்ல, உங்கள் அப்பா வெளியே வரணுன்ட்டா அதுக்கு நான் சொன்னப்படி நீ கேட்டால் தான் அது நடக்கும், என்னை மேரேஜ் பண்ணிக்க, இதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் இந்த எட்வர்டும் வீட்டு வாசலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்துனா, வாணி நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, என்னாச்சு உங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க கூட நான் எப்போதுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதில் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எங்கள் அப்பா வெளியில் எடுக்கிறதுக்காக வக்கீல போய் பார்த்தேன், ஆனால் அவங்க வெளியே எடுக்கிறதுக்கு 80,000 கேட்குறாங்க, இப்போ அவ்வளோ பணத்துக்கு திடீர்னு நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, எட்வர்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, நான் எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன், உங்கள் அப்பா வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவனை வீட்டில் பணத்தை எடுக்கிறானா. ஆனால் அவங்க அம்மா எடுக்க விடுவாங்களா, என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, பணத்தெல்லாம் எடுத்து அவங்க அப்பா வெளியே கொண்டு வரலான்னு பார்க்குறியா, நீ என்ன முட்டாளா என்ன, ஒருவேளை உன்னை பற்றி வாணிக்கு மட்டும் எல்லா உண்மையே தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் உன்னோட பணமும் போயிடும், லைஃபும் போயிடும், பேசாமல் நான் சொன்னபடி கேளு, அதெல்லாம் பணம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம ஹீரோயின் எட்வர்டு கால் பண்ணி, என்னாச்சு பணம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவனும் சாரி பணம் இல்லை, எங்கள் அம்மா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆறுதல் சொல்லிட்டு, வேறு வழி இல்லை, நம்ம ஹீரோட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவங்க அப்பா வந்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து இந்த எட்வர்டும் வந்தவன் நம்ம ஹீரோ கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அறிறான், என்ன தைரியம் தான் நீ வாணியை மிரட்டி மறைச்சி கொத்துக்க வைக்குவா, எதுக்குடா அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் பார்த்து, நான் நல்ல மூடில் இருக்கேன், அதான் நீ தப்பிச்சா, இல்லாட்டி என் மேலே கை வச்சதுக்கு உன் உடம்புல தலையே இருக்காது, இருந்தாலும் போனால் போயிட்டு போகுதுன்னு விடுறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிடு, இன்னொரு தடவை நீ வாணி பக்கத்தில் வரதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நல்லா பிடிச்சி மிரட்டி விட்டுட்டு, சரி போ தம்பி லேட் ஆகுதுல, அம்மா தேட போகிறாங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே அதோட நம்ம ஹீரோட அப்பாவும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க அப்பா மூஞ்சில் சந்தோஷமே இல்லை. எதுக்கா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான், அதனால தான் நான் வெளியே வந்தேன், நீ அவனை மேரேஜுக்கு பண்ணிக்க போறியா, அவன் யாரும் என்னன்னு தெரியுமா, எதுக்கா இந்த மாதிரி பண்ண, இப்பெல்லாம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே, ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஜெயிலே இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி அவரும் சத்தம் போட்டேன்னா, அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, பொண்ணு என்ன பண்ணுவா, உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் தான் அவன் இந்த மாதிரி முடிவு எடுத்தான்ட்டு. ஆனால் அவங்க அப்பாவை ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க, நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தே இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானே என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்திருப்பேன், நீ அவசரப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அவரை கோவமாக சொல்லிட்டு போனாருன்னா, நம்ம ஹீரோனுக்கு பாவம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்பாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி முடிவு எடுத்தேன், வேறு வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னும் 2 நாள் மேரேஜ்னு சொன்னோன்னா இதை கேட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க, என்னது உனக்கு மேரேஜா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ, ஏன் இதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன, எதுக்கு இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, இதை சமாளிச்சுட்டு அவங்களும், ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன திடீர்னு மேரேஜ்னு சொன்னியே, எந்த ஏற்பாடுமே பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சியாவும் சொல்கிறான், என்னது அண்ணா உனக்கு மேரேஜ், நிச்சயமாக அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அப்படி மட்டும் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அப்படியே அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போகிறான். இங்கே அம்மா மகளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னது இவன் மேரேஜ் அதுன்னு சொல்லிட்டு போகிறான், என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த சியா பொண்ணு, சரி நானே நாளைக்கு வீட்டில் போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராலாம் ஓ என் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணு நீ தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு, உனக்கு என்ன வேணும், பணம் தானே, இந்த பணத்துக்காகத்தானே எங்கள் அண்ணனை நீ மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, இந்த பணத்தை நானே தரேன், பேசாமல் நீ அவன்கிட்ட விலகி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மிரட்டலாம். அதுக்கு நம்ம ஹீரோயின், இதே நீ என்கிட்ட சொல்கிறா, உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும், நான் என் பொண்ணு அப்பெல்லாம் வளர்க்கவே இல்லை, என் பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளோ தெரியும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பாவமாக வளர்த்து பெரிய வீட்டு பையங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், சொத்தெல்லாம் அபேஸ் பண்ணுற மாதிரி தானே உங்கள் பொண்ணுக்கு சொல்லி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அம்மாவை தப்பாக பேசணுன்னா நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது, என்ன பேசுகிறான்ட்டு அவளை நம்ம ஹீரோனை அடிக்க போகிறாளா. அவ்வளோதான் நம்ம ஹீரோன் அவள்
கையை பிடிச்சி அவளுக்கு ஒரு அடி விட்டுறாங்க. அடி விட்டது இல்லாமல் அவள் மூஞ்சில் தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுறாளா. அவ்வளோதான் அந்த சியாவுக்கு செம்ம காண்டாயிரா. என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவான்ட்டு. நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கூட பயப்படாமல், ஓ அப்படியா, இதை போய் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லு, போய் உங்கள் அண்ணனால் என்ன செய்ய முடியுமோ செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறான். ஒன்று இவளும் கோவத்தோடு அங்கேருந்து வந்தவன் நேராக நம்ம ஹீரோட்டவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சரியே இல்லை, அவளை நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாது, எவ்வளோ திமுறான்ற நடந்துக்கிட்டா தெரியுமா, தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டா, நிச்சயமாக அந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுவுமே சட்டை பண்ணிக்காமல், ஓ அப்படியான்னு கதை கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், என் கண்ணதில் பார்த்து அரைஞ்சிட்டா பாரு, என் கண்ணை எவ்வளோ சவுந்து போயிருக்கு, அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திக்கிட்டு இருந்தோன்னா அவங்க அம்மா எதுக்கு அப்படி கத்துறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இப்போ என்ன உனக்கு அவன் மூஞ்சில் வந்து தண்ணியை ஊற்றிட்டான்னு தானே இந்த மாதிரி கோவம், இந்த ஒயினை எடுத்து என் மூஞ்சில் ஊற்று, அப்பாவது கோவம் தீருதான்னு பார்க்குவோம். அப்படி இல்லாட்டி இந்த பாட்டில் உள்ள ஒயினையும் சேர்த்து வேணாலும் தூக்கி ஊற்றிய மேலே நான் அவளுக்காக வாங்கிக்கிறேன், இல்லை உனக்கு அடிக்கணும்னு தோணாலும் அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா. ஆனால் அதுக்கு அவங்க சிஸ்டராக சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுன்னா அந்த மேரேஜ் நீ ஒத்துக்கவே கூடாது, நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ ஓ அப்படியா, அப்போனா அது உன்னோட விருப்பமா, ஆனால் இந்த மேரேஜை மட்டும் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். உனக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியலையே, இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சியாவும் சொன்னோன்னா அதுக்கு அவங்க அம்மா நீ எதுக்கு அவசரப்படுற, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்கே நம்ம ஹீரோனுக்கு மேரேஜுக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மேக்கப் போகிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், நல்லா ஹாங்கையே வளைச்சி போட்டுட்டில, ஒவ்வொருத்தரையும் ஹாங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒன்றையெல்லாம் பார்த்து ஹாங்கு ஆசைப்படுறாரு, எதுக்குன்னா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடும். வந்தவன் அவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுறானா, என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப்ட்ட நீ இந்த மாதிரி பேசுகிற நாக்கு இல்லாமல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அந்த பொண்ணு கத்துறா, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம ஹீரோ சரி ஏதோ இன்னைக்கு வெட்டிங் டேனால உன்னை மன்னிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து தெரியாமல் அந்த பொண்ணு பேசிட்டான்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுனா ஒன்றும் தப்பு இல்லையா, அதுதானே உண்மை, இப்போ அப்படி தானே ஆகிப்போச்சு, உங்கள் பணத்துக்காகத்தான் நான் மேரேஜ் பண்ணுற மாதிரி போச்சு, நீங்களுமே வந்து எங்கள் அப்பாவை காரணம் காட்டி தானே மிரட்டி இந்த மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வேறு வழி இல்லை இதை தவிர, அதனால தான் நானும் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சரி அது எதுன்னு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காம ஹாப்பியாக ரெடியாகு, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஆள் அனுப்புகிறேன், நீ அதில் கிளம்பி வந்துட்டு நான் முன்னாடி போகிறேன், அங்கே கெஸ்ட் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. இங்கே எட்வர்ட்டு நம்ம ஹீரோயின் மேரேஜுக்கு போகிறதுக்காக அப்படியே அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா பார்த்துறாங்க, எங்கடா போகிற, நீ மேரேஜுக்கு போய் என்ன அதை ஸ்டாப் பண்ண போறியா, அட பாவி நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைடா, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டே நான் ஸ்டாப் பண்ணேன், அன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதையே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஹாங்குக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க அம்மா ஃப்ளாஷ்பேக் நடந்ததை சொல்லி காட்டுறாங்கன்னா. உடனே இவனு கேட்டுட்டு, அம்மா அப்போ நீ தான் அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியாண்ட. ஆமாம், எனக்கு வேறு வழி இல்லை, நான் சொல்கிறத கேளு, பேசாமல் நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், பேசாமல் ரூம்புக்குள்ளே போகணும், பூட்டி வச்சா தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனை விடுமா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் அப்பாவை கொஞ்சம் கோவமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வரான், ஏன் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உள்ளே போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவர் வந்து, சார் நீங்கள் சொன்னபடி உங்களோட கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனால் மேடம் சைட்லேருந்து எந்த ஒரு கெஸ்ட்டுமே வரவே இல்லைன்னு சொன்னோன்னா. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்த்தோன்னா அவங்க அப்பாவை உன்னையெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸை நான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறியா என்ன, நான் வந்ததே பெருசு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னோன்னா. நம்ம ஹீரோ சரி நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும், ஆனால் பதிலுக்கு நான் கோவப்பட மாட்டேன், நீங்கள் ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னோட மாமனாரில் அதான் நானும் பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அதோட காரில் வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் என்னன்னு திடீர்னு பார்த்தா ஒரு எதிர்த்தாப்புல பெரிய லாரி வருது. உன்னை இதை பார்த்தோன்னா டிரைவரும் காரை திருப்புறான், ஆனால் அது எப்படியோ நம்ம ஹீரோயின் காரோட இடிச்சிருது. உன்னை பார்த்தா பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு நல்ல தலையில் அடிபட்டு நம்ம ஹீரோயின்மே மயங்கி அப்படியே கார்லேருந்து விழுந்துடா. இங்கே நம்ம ஹீரோவை என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகி வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட அசிஸ்டனோட வந்து சார் ஒரு பேட் நியூஸ், அதாவது மேடம் வர கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பதறி துடிச்சு அங்கேருந்து வரோம். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பார்த்தா அந்த ஸ்டெப் மதர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் தான் அந்த கார் ஆக்சிடெண்ட்டாக ஏற்பாடு பண்ணியிருப்பா போல இருக்குது. அந்த லாரி டிரைவரும் நம்ம ஸ்டெப் மதருக்கு கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்னபடியே அந்த காரை நான் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டேன், அந்த பொண்ணுமே நல்ல பலத்தடி கண்டிப்பாக பொழைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னா. உன்னை இவளும் ஓ அப்படியா சரி உன்னோட அமௌண்ட் வந்து சரி நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதோட வரான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா கார் பற்றி எரியுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு துடிச்சிடான், வாணி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஐயோ போவாதீங்க கார் எரியுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ கேட்காம நான் வாணியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் பக்கத்தில் வரதுக்குள்ளே பார்த்தா கார் வெடிச்சு சதறிடுது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படி உடஞ்சி போயிடான், வாணி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே பாவம் நம்ம ஹீரோ அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கான். கடைசியில் நம்ம ஹீரோயின் தலையில் போட்டிருந்த அந்த சால் மட்டும் தான் மிச்சம் போல இருக்குது. உடனே அந்த சாலை எடுத்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே வரான். நீ இல்லாத
இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அதோட நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, என் பையனும் போயிட்டான், என் பொண்ணும் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த எட்வர்டும் வரான். ஆன்ட்டி அங்கிள், நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசினேன், என் கூட வாங்கலை, உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவங்களும் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வரானா. அப்போ தான் பார்த்தா ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அதாவது இது வந்து இந்த எட்வர்டோட பழைய வீடு போல் இருக்குது. இவனும் வரும்போதெல்லாம் அப்படியே அங்கங்கன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு வரானா. அதோட கதவை தட்டணுன்னா பார்த்தா கதவை திறக்கிறது நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதை அப்போ பார்த்துட்டு வாணி நீ உயிரோட தான் இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறான், அம்மா நான் உயிரோட தான் இருக்கேன், சரி எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட இந்த எட்வர்டு அப்போ தான் உண்மையை சொல்லி காட்டுறான். ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் கிடக்கும்போது எட்வர்டும் வந்திருப்பான் அந்த இடத்துல. ஆனால் அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட தூக்கிக்கிட்டு அவன் காரில் வச்சுட்டு நீ அந்த ஹாங்குக்கு இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் தீ வச்சுட்டு வருவான் போல இருக்குது. அதோட இந்த உண்மையெல்லாம் சொன்னோன்னா அவங்க அம்மா இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ மட்டும் இதை சந்தோஷப்பட முடியாது, நீங்கள் இருக்கிறது ஆபத்து தான், அதனால் கொஞ்ச நாள் மறைஞ்சு இருந்துட்டு அப்புறமா இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எட்வர்டும் ஆமாம் இந்த ஊரை விட்டு போயிடலாம், அப்புறமா நான் வாணியை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பாவும் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதோட அவங்களாம் அங்கேருந்து போனோன்னா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் யாரோ கதை தொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து திறக்கிறா. பார்த்தா அந்த எட்வர்டு அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடுது. ஆன்ட்டி நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்கள சத்தம் போடுறாங்க, நீ என்ன தைரியம் தான் என் பையனை வளைச்சி போட்டுட்டு இப்போ அவனோட ஹெல்ப்பில் அந்த வீட்டில் வந்து தங்கியிருப்பா, நீ மட்டும் இங்கே இருக்கிறது இந்த ஹாங்குக்கு தெரிஞ்சால் என் பையனோட நிலைமையை பற்றி யோசனை பண்ணியா, உனக்காக என் பையன் சாகணுமா என்ன, எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தவிர்த்து இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆன்ட்டி உங்களுக்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் அந்த வீட்டை விட்டு அதோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் நினச்சி அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்படி காரில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோயினை பார்த்தா நான் வாணி அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் பார்த்துறா, ஐயோ இவன் நம்மளை பார்த்துட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவளும் ஓடுறான். நம்ம ஹீரோ தான் ஊரில் இருக்கான்னு தெரியுதுல, பின்ன எதுக்கு இவன் மூஞ்சை கட்டிட்டு இப்படி பப்பரப்பான்னு நடந்து வரான்னு தெரியல. அவட இவ்வளோ ஓராளா, நம்ம ஹீரோ விடுவானா என்ன, உன்னை சுற்றி வளைச்சிறான். உன்னை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்களாம். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியா, உனக்கு ஒன்றும் இவன் ஆகலை இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி வா நம்ம வீட்டுக்கு உடனே போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் விடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, பின்ன எதுக்கு தொந்தரவு பண்ணுறான்னு சொன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோ கோந்துருது. இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா நான் உன்னை கொண்டுடுவேன், வாயை மூடு, நீ தான் என் பொண்டாட்டி, இனிமேல் என் கூட தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தோல்ல அழகா தூக்கி போட்டுவிட்டு அவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னை விடுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதோட நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் வரான். நான் கூட்டிகிட்டு வந்த நம்ம ஹீரோயின் இனிமேல் உன்னை எப்போதும் விட மாட்டேன், நீ என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை விடுன்னு கத்த நம்ம ஹீரோவை கொஞ்சம் எல்லை மாறிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் அதான் சொல்கிறேன், மேரேஜுக்கு அப்புறமா நான் எல்லாம் வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ என்னடா ஒத்துக்க மாட்டேங்கிற, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொமான்ஸ் பண்ணணும்னா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நீ என்னை மேரேஜ் பண்ணி காட்டி கண்டிப்பாக உன்னையில உங்கள் அப்பாவை நான் கொலை பண்ணிடுவேன், அதுக்கான ஆளெல்லாம் அனுப்பிட்டேன், நல்லா யோசனை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. நம்ம ஹீரோயின் அதோட அமைதியாக இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, பேசாமல் நான் சொன்ன பிடிக்கல, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அப்போ அவன் நம்ம ஹீரோயினால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், வேறு வழியில் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதோட அடுத்த நாள் மேரேஜ் போல் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை போட்டுக்கிறோங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் செஞ்சு வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிறோம். அதோட நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஹாலுக்கு வராங்க. பார்த்தா அங்கே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அந்த எட்வர்டுமே இருக்கு. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்னா. நம்ம ஹீரோயின் அப்படியே வரும்போது அவங்க அப்பாவை பார்க்குறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அதாவது அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, டே உன் தங்கச்சிக்கு மேரேஜ் நடக்கும்போது நீ தாண்டா அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரதரும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோயினு கேட்டுட்டு ஆமாம்மா என் மேரேஜ் கண்டிப்பாக நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் பாவம் அவங்க அண்ணன் ஒரு போலீஸ்காராக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கேங்ஸ்டாரை பிடிக்க போகிற நேரத்தில் தான் அவர் குண்டடிப்பட்டு இறந்து போயிருப்பார் போல இருக்குது. இதில் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு உன் சாவுக்கு காரணமான ஒரு கேங்ஸ்டார் கூட்டத்தில் இருந்தால் ஒருத்தனை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கவலையோட வந்துக்கிட்டு இருக்கான். அவளோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளோட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேடையில் ஏறும்போது நம்ம ஹீரோயின் இப்படி பக்கத்தில் வந்து டக்கு நம்ம ஹீரோ மறைச்சி வச்சுக்கிற கண்ணை எடுத்துட்டு
நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி காட்டோன்னா நம்ம ஹீரோ நீ என்ன பண்ண போகிற, என்னை ஷூட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை நான் உன்னை ஷூட் பண்ண மாட்டேன், என்னை நான் ஷூட் பண்ணிக்க போகிறேன், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறத விட நான் செத்துறது எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா நம்ம ஹீரோ வாணி ப்ளீஸ் நீ அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக கேளு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கை அப்படி சுன்றானா பார்த்தா அங்கே மேரேஜ் பண்ணிக்கிற ஃபாதர் மேலேயே இவங்க பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிற நம்ம ஹீரோ ஆமாம் நீனே சாகும்போது இங்கே உள்ளவங்களாம் எதுக்காக உயிரோட இருக்குன்னு உன்னோட சேர்ந்து இங்கே இருக்கிற எல்லாருமே சாகட்டும், அதுக்காக தான் பாம் வந்து செட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டைமிங் செட் பண்ணோன்னு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படி பயந்துறாங்க. ஐயோ அப்போ என்ன பண்ணுறோன்னு எந்திரிச்சு ஓட போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட ஆட்கள் வந்து விட மாட்டாங்க, நான் எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா ப்ளீஸ் அவங்க எல்லாத்தையும் விட்டுடு இல்லாட்டி அவ்வளோதான் நான் செத்து போயிடுவேன். நம்ம ஹீரோ சரி சாகிற முடிவு பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே சேர்ந்தே செத்துருவோம், நீ இல்லாத வாழ்க்கை என்னாலையும் வாழ முடியாது, அதில் நம்ம எல்லாருமே சாகுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ இதுக்கு தான் நீ பொறுமையாக இருக்கணுங்கிறது, தயவுசெய்து தப்பான எந்த முடிவும் எடுத்துடாத, அந்த கன்னை என்கிட்ட கொடுத்துரு, அப்போ தான் இவங்க எல்லாருமே வந்து பொழைக்குவாங்க, இல்லாட்டி இவங்க எல்லாருமே இங்கே செத்துருவாங்க, வா பேசாமல் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வர வந்துட்டு அந்த ஃபாதர்கிட்ட மேரேஜ் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா பாவம் அந்த ஃபாதரும் பயத்திலே நடுங்கிட்டு அம்மா உனக்கு இவரை மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிக்கிறாளா. ஆனால் அவங்க அப்பா எட்வர்டு எல்லாருமே கத்துறாங்க, இல்லை வாணி நீ மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்காத, வேண்டாம் அந்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாவை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த எட்வர்டுமே சொல்கிறான் வாணி நீ மேரேஜ் பண்ணிக்காதுன்ட்டு. அவங்க அம்மாவோட வாய முடிடா, உனக்காக நான் ஏன்டா சாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபாதரும் ப்ளீஸ்மா நீ ஓகே சொல்லுமா அப்படிங்கிற அவருமே அழுகாத குறையா சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, சரின்னு ஒத்துக்கிறா. அதோட நம்ம ஹீரோ சந்தோஷமாக அதோட நம்ம ஹீரோயினுக்கு ரிங் போட்டு அதோட மேரேஜ் நல்லபடியாக முடியுது. ஆனால் நம்ம ஹீரோயின் நெத்தியில் கிஸ் கொடுத்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இவங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அதெல்லாம் விட்டுடுமா அவங்களுக்கு எதுவும் ஆகாது, வா இங்கேருந்து நம்ம போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெறும்னு வீட்டுக்கு வரான். ஆனால் காரில் உட்காந்தோடனே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா நீங்கள் என்ன தான் என்னை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக என்னட்ட வந்து உங்கள்கிட்ட லவ் கிடைக்கவே கிடைக்காது, நான் உங்களை ஒருபோதும் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ சரி சரி அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னா அப்போ தான் உங்கள் ஸ்டெப் மதரும் அவங்க சிஸ்டர்ஸையும் பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க, இவ எப்படி உயிரோட வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த சியாவும் கேட்குறா ஓ கடைசியில் எங்கள் அண்ணனை நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க அம்மா வாய முடியும் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, கல்யாணம் முடிச்சு இப்போ தான் முதல்ல அண்ணி வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, அவள்கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ சரி வா ரூமுக்கு போகலான்னு சொன்னால் நம்ம ஹீரோனா கையை எடுங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறா. பற்றியா இவ எவ்வளோ திமிரானதுக்குறா அப்படிங்கிற மாதிரி சியா சொல்லும்போது அவங்க ஸ்டெப் மதரும் வாய மூடு, இப்போதைக்கு நீ எதுவும் அவன்கிட்ட பேச வேண்டாம், எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம் காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதரும் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வரானா பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாளா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அப்படியே வந்து கோட்டை அப்படி போட்டு விட்றான், நீங்கள் எதுக்காகத்தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க ஆசைப்படி நீங்கள் நடந்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவை நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மைதான், ஆனால் இதுக்காக மட்டும் கிடையாது, நீ எப்போ மனமாறி என்னை வந்து உன் புருஷனாக ஏற்றுக்குறியா அன்னைக்கு நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து வாழலாம், அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதனால் நீ தேவையில்லாமல் எதுவும் போட்டு மனசில் குழப்பிக்காமல் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். அதோட அடுத்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஏதோ ஷாப்பிங்காக எதுக்கோ போகிறான் போல இருக்குது. அப்போ தான் அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அதாவது அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட என்னோட சொத்து எல்லாத்தையும் என்னோட ஒய்ஃப் பேரில் மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னே சியாவுக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்குது, என்ன சொல்கிறான்னா நீ உன்னோட சொத்தெல்லாம் இவ பேரில் மாற்றிட்டியா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆகிறான், ஆமாம் என்னோட சொத்து எல்லாத்தையும் நான் இவ பேரில் மாற்றிட்டேன் அப்படின்ட்டு. என்ன நீ அதுக்குள்ளே இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன், ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மதரும் கேட்குறாங்க, இந்த சியாவும் கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, அவள் என்னோட ஒய்ஃப், எனக்கு சொந்தமானது எல்லாமே அவளுக்கு தான், அதனால தான் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு சரி வாமா நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அம்மாவும் பொண்ணு அப்படியே கடுப்பில் பொங்கிக்கிட்டு இருக்குங்க. அதோட இப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோ பாத்ரூம் போகிறான். நம்ம ஹீரோயின் நம்ம அவனை பார்த்தோம், நீங்கள் என்னது இங்கே வந்து இருக்கீங்க, தயவுசெய்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே டவலை கொண்டு வந்து வைக்கிறான். நீ டவலை மறந்து வச்சுட்டு வந்துட்டா அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறானா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மனசு மாறுது, ஏன்னா அந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம ஹீரோ நடந்துக்கிறத பார்த்துட்டு அவளுக்குமே நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துக்கிட்டு இருக்குது. அதோட இவள் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அவங்க உள்ள நர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஹாங் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காலாம், இங்கே பாரு நியூஸ்லாம் வருது, பரவாயில்லடி இவன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசணுன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அவளும் அப்படி சிரிச்சுக்கிட்டே வேலையை விட்டு வந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் அப்போ பார்த்து எட்வர்டு
பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை விட மாட்டேங்கிறான். என்னாச்சு வாணி, நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா வேறு வழியில் வேறு என்ன செய்ய சொல்கிறான், எனக்கு தான் மேரேஜ் ஆச்சுல, இனிமேல் என்னை வந்து மீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். ஆனால் இவனுக்கு சொல்கிறான், என்னது நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனை நீ லவ் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ போறியா, உனக்கு உண்மையில அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கானா. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டர் எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரான் போல இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தோன்னே அவள் சிஸ்டர்னு பற்றியானா அன்னி பழைய லவோட எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல அவளெல்லாம் நம்பாதுண்டு, அவன் சொத்துக்காக மட்டும் தான் ஆசைப்படுவான், மற்றபடி உன் மேலே கண்டிப்பாக லவ் வராதுன்னு சொன்னோன்னா இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிருது. அந்த கிஃப்டெல்லாம் தூக்கி வீசுங்க, அது எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அங்கே உள்ளவங்களும் அதெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து கோவமாக போயிடறானா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினா இவட கையெடுக்க சொல்லிட்டு, நீ இனிமேல் என்னை பார்க்க வராத, எது எப்படியோ ஆக மொத்தம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நல்லவனா கெட்டவனா நான் இனிமேல் அவங்க கூட வாழலாம் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் என் லைஃப்பில் நீ வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே கோவமாக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவோ இங்கே செம்ம காண்டில் இருக்கான். அந்த கான்லேயே அந்த எட்வர்டை பிடிச்சி நல்லா அடின்னு அடிக்கிறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப்ட்ட பேசிக்கிட்டு இருப்பான், உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அவன் தலையில் பார்த்து ஓங்கி அடிக்க அவனு பாவம் அடி வாங்கினதில் அப்படி மயங்கி விழுந்துறான். இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன், கண்டிப்பாக அவனை உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கானா. அதுக்கு அவன் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த எட்வர்டும் விழுக நம்ம ஹீரோக்கோ செம்ம காண்டாகுது. அந்த கோவத்திலே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயினா நல்ல மூடில் இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா நான் என்னாச்சு, ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவள் சாதாரணமாக கேட்டோன்னா நம்ம ஹீரோவோ, ஓ இன்னைக்கு நீ யாரை மீட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறான். நம்ம ஹீரோயின் என்னது நான் இன்னைக்கு யாரையும் மீட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் ரூமில் 2 பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே அம்மாவும் பொண்ணு வெளியே 2 ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவமாக நம்ம ஹீரோயிட்ட நடந்துக்கிறான். நீ என்ன தைரியம் தான் உன்னோட பழைய லவரை மீட் பண்ணியிருப்பா, உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும், நான் உனக்கு எவ்வளோ நம்பினேன், நான் உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தேன், ஆனால் நீ அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறீல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் போஸ்ட் பண்ணுறான்னா. நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவை நீ என்னை லவ் பண்ண பிறகு தான் உன்னை தொடர்ந்து நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீ இந்த மாதிரி என்னை நடந்துக்க வச்சுக்கிறீல்ல அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே தடுமாட்டத்தில் ஒரு கிளாஸ் மேலே அப்படி கையை வைக்கிறாளா. அந்த கிளாஸ் உடஞ்சிருது. உடஞ்சது நம்ம ஹீரோக்கும் பார்த்தா அந்த கிளாஸ் கையில் குத்திடுது. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னா துடிச்சிடும். ஐயோ ரத்தம் கையில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். இதை அம்மாவும் பொண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டதை பார்த்து அப்படியே துடிச்சு போயிடும். எங்க டாக்டர், எங்க ஆப்ரேஷன் தேட்டர், உடனே என் ஒய்ஃபை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயின் அடிபட்டதில் கொஞ்சம் மயக்கப்பட்டு தான் விழுந்திருக்கா. ஆனால் இவனும் அந்த அளவுக்கு துடிக்கிறான். அதோட டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனோன்னு தான் நம்ம ஹீரோவுக்கு அப்படி உயிரே வருது. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு வரா. நம்ம ஹீரோயின் அப்போ தான் கண் முழிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா. சரி எனக்கு பாத்ரூம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ ஆளுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க. எங்கே போகிறீங்க, அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு மறைக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் பாத்ரூம் போகணும், இது கூட எனக்கு போக அளவு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ சரி அவள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டுறான். அதோட அவங்களும் கையை எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் அதோட வந்துகிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்க்குறா. பார்த்தா வந்து அந்த எட்வர்டை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க போல இருக்குது. அவனுக்கு நல்ல அடிப்புள்ள இருக்குது. அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ உன் கை இப்படி உடஞ்சிருச்சு, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி போனவன் இதெல்லாம் பார்த்தவா உடனே உள்ளே வந்து பார்க்குறா. ஐயோ என்னாச்சு எட்வர்டுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவ்வளோதான். அவங்க அம்மா பார்த்துட்டு எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி, உன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி என் பிள்ளைய இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்கான், இப்போ பாரு என் பிள்ளையோட கையை உடஞ்சிருச்சு, அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் எடுத்து தூக்கி வீசுறாங்களா. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி, எனக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா உனக்கு எதுவுமே தெரியாம தான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து என் பையன் வந்து இந்த அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஆமாம் இப்போ நான் தான் உங்கள் பையனை அடித்தேன், இப்போ அதுக்கு என்ன, அவன் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபோட பேசிக்கிட்டு இருந்தான், அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் திமிரா பேசிக்கிட்டு இருந்தோன்னா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின்மே என்னது இவரை நீங்கள் தான் அடிச்சு போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறான். ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வெறிகிரி பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே நம்ம எட்வர்டு அம்மாவும் சொல்கிறாங்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போங்க, பையனோட லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் தலையிடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அவரும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோ அப்படி பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடா. இருந்தாலும் கோவத்தில் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ நீ எதுக்கா அப்படி சாப்பிடாம இருக்கா, எதா இருந்தாலும் நீ திட்ட அடி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக மணி
மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு சரி மன்னிப்பு தானே, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட கேட்குறேன்னா, ஆனால் அவளை நான் வந்து உங்களை ஒன்றும் என்னட்ட கேட்க சொல்லலை, நீங்கள் போய் எட்வர்டை பார்த்து மன்னிப்பு கேளுங்க, அவன் ஒரு பெயிண்டர், அவன் கையை உடச்சிட்டிங்களே, இனிமே அவன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்னது அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறதா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோனா அப்படா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் கோவமாக இருக்கா. ஆனால் என்ன தான் அப்படி நம்ம ஹீரோ சொன்னாலும் நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு அவனால் தாங்க முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அவனே எட்வர்டை பார்க்கறதுக்காக வரானா. எட்வர்டும் பாவம் கையெல்லாம் அப்படி நடுங்கிக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த எட்வர்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன எதுக்காக இங்கே வந்தா, என் நிலமையை பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா நம்ம ஹீரோ உன்னோட கையை உடச்சிட்டேன், பாவம் நீ பெயிண்டர்னு கேள்விப்பட்டேன், அதனால் என்னால் உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இந்த 1 மில்லியனை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோனோட அப்பாவும் வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உன்னை இதை கேட்ட எட்வர்டு என்னது நீ சாரி கேட்குறியா, ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் வாணி சாரி கேட்க சொன்னால் அவளுக்காகத்தான் வந்து நான் சாரி கேட்குறேன், இப்போமாவது உன்னோட கோவம் தீர்ந்துருச்சா, இல்லை உனக்கு கோவம் தீராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து மண்டையை உடைச்ச மாதிரி நீ இந்த கிளாஸை வச்சு என் மண்டையை உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்து கொடுக்குறான்னா, உன்னை இதை வாங்கின எட்வர்டு நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோ தலையில் பார்த்து அடிச்சிடான். அடிச்சோன்னா பாவம் நம்ம ஹீரோக்குமே தலையிலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஆளுக்குலாம் டக்குன்னு கண்ணை எடுத்து அந்த எட்வர்டை சுட்டப்போ போயில அந்த எட்வர்டும் சொல்கிறான் தாராளமாக என்னை சுட்டுக்குறங்க, எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம் அவனை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்ட்டு அவராலுமே புரிஞ்சிக்க முடியுது. அதோட அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் சரி இவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செக்கை கொடுத்துட்டு இவனும் வரானா. ஆனால் வெளியிலேருந்து அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு என் பொண்ணை வந்து லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு அவளுக்காக நீங்கள் சாரி கேட்டு இன்றைக்கி இந்த அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க, எனக்கே உங்களை பார்க்க ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோ ஆமாம் நான் உங்கள் பொண்ணை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், அவளை நான் மொதல் வந்து பார்த்தேன், நான் யார் என்னன்னு தெரியாமல் கூட உங்கள் பொண்ணு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா, என்னமோ தெரியல பார்த்த மாத்திரத்துல எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சி போச்சு, ஆனால் உங்கள் பொண்ணை உண்மையில தான் லவ் பண்ணேன், ஆனால் உங்கள் பொண்ணுக்கு தான் என்னை பிடிக்கல, அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி அவன்டா எனக்கு உயிர், அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஆனால் அவள் தான் கோவமாக இப்போ சாப்பிடாம இருக்கா, அதை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக சூப் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் அப்போ தான் சூப்பை பார்க்குறேன், என்னது இது எங்கள் அப்பா செய்கிற சூப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களும் வச்சுட்டு போகிறாங்களா. அவங்க போனோன்னா நம்ம ஹீரோயின் சூப் எடுத்து பார்க்குறா, இது அப்பா மேக் பண்ண மாதிரியே இருக்குது, அப்பா தான் அப்போ நான் வந்து சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பு கொடுத்துட்ருக்காங்களோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க டேடிக்கு கால் பண்ணி டாடி நீங்கள் தான் எனக்கு சூப் பண்ணி கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்போ தான் அவரும் சொல்கிறாரு, இல்லைம்மா இது நான் பண்ணலை, உன் ஹஸ்பண்ட் தான் பண்ணார் உனக்காக, நீ சாப்பிடாம இருக்கிற நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா ஒன்றுமே சொல்கிறாரு போல இருக்குது. எட்வர்டை பார்த்தது அடி வாங்கினது எல்லாத்தையும் இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்குமே அப்படியே மனசு மாறிடுது, என்னது எனக்காக இவ்வளவும் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க நினச்சபடி இந்த ஹாங் வந்து அவ்வளோ மோசம் இல்லாமல் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்படி சூப்பர் பார்க்குறா, அதோட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வராளா பார்த்தா அவன் ரூமில் அப்படியே படுத்து கிடக்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அவன் நெத்தியில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போடுறான்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வந்து நெத்தியை தொட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு வந்து கையை பிடிச்சிடான். இந்த காயத்துக்கெலாம் எனக்கு வந்து மருந்து வேண்டாம், இந்த காயத்துக்கு மருந்துட்டா இது நீ வேறு மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுத்துறான். ஆனால் கொடுத்துட்டு அப்புறம் ஐயோ சாரி நான் தெரியாமல் வந்து நம்மளோட ப்ராமிஸை வந்து நான் மீறிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா நீங்கள் ஒன்றும் ப்ராமிஸ் எல்லாம் மீறவில்லை, எனக்கு உங்களை பிடிச்சி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குறாளா. ஆனால் அப்புறம் என்ன நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, உண்மையிலே நீ என்னை லவ் பண்ணுறே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அதோட அடுத்த நாள் காலையிலுமே நம்ம ஹீரோவுக்கு ரொமான்ஸ் குறையில போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ அதெல்லாம் முடியாது, நிறைய வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், எதாக இருந்தாலும் நைட்டில் பார்த்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க அவட இங்கே அப்படியே கட் பண்ணி அவங்க ஸ்டெப் மாதிரியும் அந்த சியாவையும் காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம சியா யாரையோ பார்த்துட்டு என்னது இவன் எதுக்காக இங்கே வரான், இவன் வந்து வாணியோட எக்ஸ் லவ்வரில் அவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதரா நான் தான் அவனை இங்கே வர சொன்னேன், இங்கே இப்போ என்ன நடக்க போகுது மட்டும் வேடிக்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த எட்வர்டு வீட்டுக்கு வந்தவன் அவங்க ஸ்டெப் மதரை பார்த்துட்டு எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா எதுக்கு தம்பி ரெண்டுக்கிட்டு இருக்கா உட்கார், நான் உன்னை பார்த்து பேசலான்னு தான் கூப்பிட்டேன், வாணி எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி வாணியுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், என்ன தான் என் பையன் வந்து அவளை மிரட்டிக்கிட்டு மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கேன்ல, அதான் ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், அதனால் நீ பேசாமல் நீ வாணி எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னது உண்மையாக வேண்டாம், ஆமாம்மா வாணி வந்து மேலே தான் இருக்கா, அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, இதான் நல்ல சமயம்னு சொல்லணும்.
ஆனால் இவனும் வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னது நீ இங்கே வந்திருக்க எதுக்கா இங்கே வந்தா அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனா வா இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போயிடலாம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறா. நீ என்ன அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு தெரியாதா, எதுக்கா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டால் உனக்கு கோவம் அப்படியே வருது. நீ என்ன உன்னோட ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல் இருக்குது. அவனை பார்க்குறதுக்காக அந்த ஸ்டெப் மதரும் வராங்க. உடனே நம்ம ஸ்டெப் மதரை பார்த்தோன்னா இவனு கேட்குறான், எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு. இல்லை உன்ட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ என்ன தான் அந்த வாணியை லவ் பண்ணாலும் அவள் உன்னை சுத்தமாக லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாரு, அவள் ரூமில் க்ளீன் பண்ணும்போது அவள் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டதா சியா பார்த்துருக்கா. அதான் அங்கே போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாத்திரையை தான் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாத்திரையை எடுத்து வைக்கிறாங்களா. நம்ம ஹீரோ அது என்ன மாத்திரை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோ கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான சாப்பிட்ற மாத்திரை போல இருக்குது. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, உன் குழந்தைய வயிற்றுல சுமக்க விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறா. நீ என்ன தான் உருகி லவ் பண்ணாலும் அவள் உன்னை வந்து லவ் பண்ணவே இல்லை, அதனால தான் அவன் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு தரக்கூடாதுன்னு நினைக்கிறா. இதெல்லாம் நான் பார்க்காத மாதிரி இருக்க முடியுமா, ஏன்னா என் குடும்ப வாரிசு இல்லாமல் இருந்தால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதான் அவன்கிட்ட வந்து சொல்லலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நல்லவங்க மாதிரி பேசணும்னா நம்ம ஹீரோவா எதுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொன்னால் ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் நீ ஆச்சா அவளாச்சா, அதுவும் இல்லாமல் இப்போ நீ போய் உன் வீட்டில் போய் பாரு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே எட்வர்டு நீ அவனை என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினோன்னா அவளை தான் எனக்கு கோவம் வந்துடுது. என்னது அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா, என் கையை உடச்சிருக்கான், என் கையை பார்த்தியா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நான் எதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். ஆனால் நீ என்னென்னா அவனோட பணம் வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு மனசு மாட்டிட்டில, நீ இவ்வளோ மோசமான பொண்ணாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்தவன் அவனை எட்டி ஒரு மிதிச்சுன்னா அவன் அந்த பக்கம் போய் விழுவுறான். நம்ம ஹீரோக்கும் ஆத்திரம் தாங்க முடியல. நீ என்ன தைரியம் தான் என் வீட்லேயே வந்து என்னோட ஒய்ஃபை வந்து டச் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, இங்கே என்ன நடந்துச்சுண்டா அப்படின்ட்டு அவள் சொல்ல வர. ஆனால் நம்ம ஹீரோலாம் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. உன்னை கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ண போகிறான். அன்னைக்கு உன்னை வான் பண்ண பாவன்னு உன்னை உயிரை விட்டா, ஆனால் நீ என்னடா இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டில, இனிமேல் உன் உயிர் எப்போவுமே உடம்புல இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த கன்னை வாங்கிட்டு அப்படி ஷூட் பண்ணுறான் தான் முதல்ல என்னையே ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது கேட்டோன்னு என்னது நீ அவனுக்காக உன் உயிரை கொடுக்க தயாராகிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து எட்வர்டு அங்கேருந்து கிளம்பி ஓடினான். நம்ம ஹீரோயின் ஆமாம் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க போது நான் சொல்கிறது கேளுங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அவன் என்னமோ என்னை பார்க்க வந்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஆனால் நம்ம ஹீரோ உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஏன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோ நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நிச்சயமாக நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, நீங்கள் ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ உன்னை நினச்சி பைத்தியமாகிட்டு இருக்கேன், இப்படிலாம் நீ என்னை கொள்றதை விட பேசாமல் என்னை வந்து நீ சூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கன் எடுத்து நெத்தியில் வச்சு ப்ளீஸ் என்னை சூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோனை அப்படி சூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு குண்டு அந்த பக்கம், ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை எடுத்து அந்த பக்கம் சூட் பண்ணிடுறா. என்னால் முடியாது, உங்களை சூட் பண்ணுறதுக்கு பதிலாக நானே சூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நெத்தியில் கண்ணை தூக்கி வச்சுன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கண்ணை வாங்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ உன்னை பார்க்க கூட நான் விரும்பல, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னா நம்ம ஹீரோ அதோட அங்கேருந்து கிளம்பி போயிடா. அப்படியே கட் பண்ணி இந்த சியாவை கட்டுறாங்க. இந்த சியாவும் அவங்களோட அங்கிளோட பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. என் அன்னைக்கும் என் அண்ணனுக்கும் இப்போ வந்து சரியாக உறவு இல்லை, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, இதுதான் நல்ல சமயம், இந்த நேரத்தில் நீ போய் எங்கள் அண்ணனை எப்படியாவது மீட் பண்ணி உன் வலையில விரிச்சியாக்கும், இந்த சொத்து எல்லாம் நம்ம கையில் வந்துடும், நம்ம நினச்சபடி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஏதோ சொன்னா அவளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வரலாம். இங்கே நம்ம ஹீரோவா இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸில் காட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ வரா. என்ன ஹாங் ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் உங்களை பார்க்க இருக்குது, ஆசாசையாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு குழந்தையெல்லாம் பெற்று தர மாட்டேன்னு சொல்லிட்டாலாமே, பேசாமல் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எத்தனை குழந்தை வேணாலும் நான் உங்களுக்கு பெற்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் நம்ம ஹீரோவோட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போகிறாளாம். ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்காத, அவள் எனக்கு குழந்தையே பெற்று தராட்டேன்னு பரவாயில்ல, அவள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், நான் அந்தளவுக்கு அவளை லவ் பண்ணுறேன், யாரும் என்னை மயக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கரெக்டாக சொல்லிடுறான். இதை கேட்ட அவளு என்னது
என்னது இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் ஆன்ட்டியே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, இவனெல்லாம் நம்மளால் வளைக்க முடியாது, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நம்ம லைஃபை கெடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடா. அதோட நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு சோஃபாக்கு பின்னாடி அப்படி மட்டையாயிரான். இது தெரியாத சியாவும் ஸ்டெப் மதரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப் மதர் எல்லா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினை மேரேஜ் அன்னைக்குன்னு கொல்ல பார்த்ததுலேருந்து, இந்த எட்வர்டை வர சொன்னதுலேருந்து இன்னைக்கு நடக்கிற வரைக்கும் எப்படியாவது ஹாங்கிட்ட வந்து அந்த வாணியை பிரிச்சிடலாம் நானும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் பொண்ணையே சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பார்த்தா இப்போ அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி எந்திரிக்கிறானா. இதை பார்த்தோன்னு சியாவும் அம்மா வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆனால் நம்ம ஹீரோ தான் எல்லாமே கேட்டுறானே. ஆனால் அம்மாவையும் பொண்ணையும் அடித்து கட்டி போட்டு இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கான். அவங்க பாவம் அப்படி அடிப்பட்டு கிடக்குறாங்க. ஆனால் சியாவும் சொல்கிறா, என்ன தைரியம் தான் நீ அம்மா வந்து இப்படி அடித்து போட்டிருப்பா, ஆயிரந்தாலும் நம்ம அம்மா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா அது உன்னோட அம்மா, என் அம்மா கிடையாது, எனக்கு எதிராக அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, நானும் போனால் போயிட்டு போகுது, எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபு பொண்ணுங்கிறதுக்காகத்தான் நானும் உங்களை என் உறவாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னடா என்னோடய ஒய்ஃபே கொல்ல பார்த்துருக்கீங்களா, எனக்கும் உங்களை கொல்ல தெரியும், ஆனால் போனால் போயிட்டு போகுதுன்னு மன்னிக்க மட்டும் செய்கிறேன். அதாவது உங்கள் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்களை பார்த்து நான் சொன்னபடி செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு போகிறோன்னா, அவ்வளோதான். அந்த 2 பேரும் கடந்து கத்துறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவாக வெறுண்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி மஹீரோட அப்பாவை கட்டுறாங்க. இன்னைக்கு அவங்க பையனோட நினைவு நாள் போல இருக்குது. அதனால அந்த கல்லறைக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அப்படி பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரா. அப்படியே பக்கத்துல மரத்து பக்கத்துலன்ட்டு இவர் வந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எட்வர்டுமே வரான். வந்துட்டு அப்படியே அவனுமே மலர் கொத்து வச்சுட்டு, என்னை மன்னிச்சிடு ஜான், உன் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இதை அவங்க அப்பா கேட்டுறாங்க, என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவன் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான், நான் அன்னைக்கு தெரியாமல் உன் சாவுக்கு காரணமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு நாள் எட்வர்டு வந்து நம்ம ஜானோட கன்னை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா, ஆனால் ஜான் வந்துடும், அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த கண்ணெல்லாம் டச் பண்ணாத, ஏன்னா அந்த கன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதை நம்ம தெரியாமல் லோடு பண்ணாமக்கும் நான் திருப்பியே இது சுட்டுடும், அதனால இதெல்லாம் நீ டச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னை வாங்கி வச்சுட்டு அவனை குளிக்க போயிருப்பானா. ஆனால் இவன் என்னண்டா அவன் குளிக்க போன நேரத்தில் திரும்பவும் அந்த கன்னை எடுத்துகிட்டு திரும்ப இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எப்போதும் இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த கன்னை லோடு பண்ணி வச்சுருப்பான் போல இருக்குது. அப்போ தான் இவனை குளிச்சுட்டு வருவானா. அப்போ தான் அந்த கேங்ஸ்டருக்கு இடையில பெரிய ஃபைட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனும் அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிருப்பான் இருக்குது. அங்கே நடந்த சண்டையில் இவன் ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் வந்து இவன் மேலேயே பட்டு இவன் இறந்து போயிருப்பான் போல இருக்குது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னா அந்த எட்வர்டுமே சொல்லி அழுதுகிட்டு இருப்பான், உண்மையிலே ஜான் இறந்ததுக்கு நான் தான் காரணம், இதை உடனே போய் நான் வந்து வாணிகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா தான் சொல்ல விடாமல் தடுத்துருப்பாங்க. அட பாவி, நீ என்ன லூஸா, நீ மட்டும் சொன்னியாக்க வாணி அவ்வளோதான் உன்னை வெறுத்துருவா, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரர், உன்னையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவார், பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ உண்மையிலே ஜான் இறந்து போனதுக்கான நம்ம ஹீரோ கிடையாது, இவன் தான் போல இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டு இருப்பான், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு. ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவும், அட பாவி, என் பையன் இறந்ததுக்கு காரணம் நீ தானா, இதெல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்கள் முன்னாடி நீ நின்றுருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சோன்னா அவனும், ஐயோ அங்கிள் நான் தெரிஞ்சு செய்யலை, இதை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இவ்வளோ நாள் நீ மறைச்சிட்டில, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்போவே உன்னை பற்றி எல்லா உண்மையும் நான் வாணிகிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னது வாணிக்கு இதெல்லாம் தெரிய போதா அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் வாணிக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாமல் இருந்தா என்ன, அவள் தான் வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டால, ஆனால் இந்த லூஸ் என்னண்டா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அங்குள்ள ஒரு பெரிய கல்லை எடுத்து அவர் மண்டையில் போட்டுறானா. பாவம் அவரும் அடிபட்டு அப்படியே இறந்து போயிடாரு. அதோட அவங்க அப்பா இறந்து போனதை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா. பார்த்தா அவங்க அப்பா இறந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா இறந்து போனதை பார்த்தோன்னா அப்படியே கதறி துடிச்சிடும், அப்பா என்னாச்சுப்பா, நீங்கள் எப்படிப்பா இறந்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அந்த வின்செட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான், வாணி நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க கூட நான் இருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ தோணுது உங்கள் அப்பாவோட சாவுக்கு உன்னோட ஹஸ்பண்டு தான் காரணமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது என்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக அப்படி செய்ய போகிறாருன்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறேன். அதாவது நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவமாக சொல்லியிருப்பான், நீ மட்டும் என்னை தேவையில்லாமல் வந்து கோவப்படுத்திக்கிட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த கோவத்தில் உனக்கு விருப்பமான எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இல்லை அவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த வின்சென்ட் அவன் தான் செஞ்சானா இல்லையாண்டு இப்போ நம்மளுக்கு உண்மையை வெளியே கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அதோட கால் எடுத்து பேசுகிறோன்னா இந்த வின்சென்ட் தான் பேசுகிறான், நான் வின்சென்ட் பேசுகிறேன், அதாவது உன்னோட ஒய்ஃபை வந்து நான் கடத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னது நீ என்னோட ஒய்ஃபை வந்து கடத்தி வச்சுக்கிறியா, நீ தேவையில்லாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கா, இது உனக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டுறானா. அதுக்கு அந்த வின்சென்ட்
மின்சட்டா உன் ஒய்ஃபை நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், நீ வேணா கொஞ்சம் ஒய்ஃப்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வாயில் துணி எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் உடனே நீங்கள் எங்கே வாங்க என்னை காப்பாற்றுங்க, இந்த மின்சட்டை என்னை கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது உண்மையிலே என்னோட ஒய்ஃபை வந்து கடத்தி வச்சிருக்கியா, எதுக்காக கடத்தி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அது எதுக்கு என்னன்னா நான் சொல்கிறேன், நீ மட்டும் நான் சொன்ன இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ அதோட செஞ்சுட்டு கன்னை எடுத்துக்கிட்டு வேகமாக வரான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க ஆட்கள்லாம் நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வர சொல்லியிருக்கானா அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் இவனும் வாணி வாணி நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோட பின்பக்கமாக யாரோ அப்படி கன்னை வைக்கிற மாதிரி இருக்குது. இவனும் வின்சென்ட் நீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நிற்கிறத நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சுன்ற மாதிரி இருக்குது. என்னது வாணி நீனா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் தான், எங்கள் அண்ணன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், இன்றைக்கி எங்கள் அப்பாவே நீ சாவடிச்சிட்டில அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்னது உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு நான் காரணமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் தான் வேணும்னாலும் திட்டத்தை போட்டிருப்பா போல இருக்குது. என் அண்ணன் சாவுக்கும் என் அப்பா சாவுக்கும் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் தான் காரணம், அவர் நான் சும்மா விட மாட்டேன், இந்த சாவுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த வின்சென்ட் நீ எதுக்கும் கொல்லப்படாத, நான் சொன்னபடி செய், அப்போ தான் உன்னோட ஹஸ்பண்டை தனியாக நான் அந்த இடத்துக்கு வர வச்சு அவன் நம்ம பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் ஐடியா கொடுத்துருப்பான் போல இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் இவன் கடத்திட்டு வந்துட்டான் அப்படி மாதிரி ஒரு நாடகம் நடித்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்ணை கட்டிக்கிட்ட நான் உன்னை அதுக்காகத்தான் இங்கே வர வச்சுக்கிறேன், எங்கள் அப்பாவை கொலை பண்ண உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணேன்னு நீ நம்புறியா, நீ என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் போதும் இந்த மாதிரிலாம் பேசி நீ ஏமாத்தாத, நான் கண்டிப்பாக உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு, நான் எதுக்காக உங்கள் அப்பாவை கொலை பண்ண போகிறேன், நிச்சயமாக உங்கள் அப்பா மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, இதில் வேறு என்னமோ இருக்குது, நான் கண்டிப்பாக செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மின்சொட்டு பக்கத்தில் வந்து வாணி இவனை விட்டுறாத, இவன் பேச்சில் மயங்கிறாத, உங்கள் அப்பா பாவம் இறந்து போயிட்டாரு, அநியாயத்துக்கு உங்கள் அண்ணனும் இறந்து போனார்ல, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை சூட் பண்ணுன்னு சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோ உனக்கு அப்படி சூட் பண்ணுறா என்னை சூட் பண்ணு, தாராளமாக சூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன செய்கிற கண்ணை கீழே போட்டுறான். ஆனால் அந்த வின்செட்டாக அங்கே உள்ள இரும்பு கம்பி எடுத்து நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின்மே ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறா. வின்சென்ட் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இவனை அப்படி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனை ஆமாம் உன்னால அவனை கொல்ல முடியாதுல்ல, நானே இவனை அடித்து கொள்கிறேன், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மனசு தாங்கலை, போது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. உடனே இதெல்லாம் பார்த்தா வின்சென்ட் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. உடனே நம்ம ஹீரோவா நீ என்னை நம்பு, கண்டிப்பாக உங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணம் இல்லை, ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி தோணா உன் கையாலே என்னை சாகடிச்சிட்டு நான் செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ இல்லை நான் நம்புகிறேன், நிச்சயமாக எங்கள் அப்பா சாவுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு நான் உங்களை நம்புகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் கண் கலங்குறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வின்சென்ட் அப்படியா உன் ஹஸ்பண்டை நீ நம்புறியா, சரி அப்போனா உங்கள் அண்ணன் சாவுக்கும் உங்கள் அப்பா சாவுக்கும் யாரும் தெரிஞ்சுக்கணுமா என்ன, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறான்னா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா அன்னைக்கு உங்கள் அண்ணனோட கண்ணை விளையாட்டுறமா நான் தான் ஏதோ பண்ணி வச்சுட்டேன், அதில் தான் உங்கள் அண்ணன் இறந்து போனான், ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச உங்கள் அப்பா உன்னிட்ட சொல்கிறோம் போலீஸில் சொல்கிறோன்ட்டு என்னை மிரட்டினார், வேறு வழி இல்லை, அதனால தான் நான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன், அடப்பாவி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள கண்ணை எடுத்துகிட்டு வந்து அவனை சுட வரலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ விடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயினை வந்து கண்ணை காட்ட அவனை வந்து நம்ம ஹீரோயின் மேலே கண்ணை கட்டுறான். உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், ஆனால் எப்போ நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஆயிடுச்சோ, இனிமேல் நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும், நீனும் ஹஸ்பண்டு இந்த இடத்துல இப்போ சாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாத, அவளை விட்டுட்டு எது பண்ணாலும் என்னைய பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே உன்னைய பண்ணணுமா, இவளை விடணுமா, அப்போனா நீ மண்டிட்டு என்கிட்ட கெஞ்சி நான் வேணா செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி நீடில் போட போகிறோன்னா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின்மே ரொம்ப அழுகிற, ஐயோ வேண்டாம் நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே மண்டிட்டு கெஞ்சிரான், ப்ளீஸ் அவளை விட்டுட்டு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனா கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது உங்கள் ரெண்டு பேரும் நான் விடுவேன்னு நினச்சிங்களா என்ன, உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து இந்த இடத்துல கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா டக்குன்னு என்ன செய்யறோம், அந்த மின்செட்டை கையில் பார்த்து அடித்தோன்னா உடனே நம்ம ஹீரோவுக்கும் மின்செட்டுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அந்த மின்செட்டு கையில் வச்சுக்கிற கண்ணு கீழே விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோவும் போட்டு அவனை அடின்னு அடிக்கிறான். அதோட கீழே கிடக்கிற கண்ணை எடுத்து நம்ம ஹீரோ வந்து அவன் தலையில் வச்சுட்டு இங்கேயே உன் தலையை நான் செதற அடிச்சுவேன், ஆனால் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே போலீஸுக்கு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸும் அங்கே வந்துடுது. அந்த மின்செட்டையும் கைது பண்ணிடுது. உடனே அந்த மின்செட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வா நம்ம இங்கேருந்து போகலாம், இனிமேல் நான் யாரையும் கொலை பண்ணுறதா இல்லை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறானா. ஆனால் அந்த நேரம் பார்த்து மின்செட்டு டக்குன்னு போலீஸ் கையில் உள்ள கன்னை எடுத்து அப்படியே ஷூட் பண்ண போகிறான். கன்னோட சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம ஹீரோவுக்கு தான் குண்டடி பட்டு செகண்டு அப்படி பயத்தில் பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை என் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு போலீஸ்காரன் அந்த மின்செட்டை வந்து கொலை பண்ணிடான் போல இருக்குது. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின்
பயந்துடால நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவன் சாக வேண்டியவன் தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, வா நம்ம இங்கேருந்து போகலாம், இனியாவது நம்ம லைஃப் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன் ஓடி வரான். அப்போ தான் ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணும் வந்துக்கிட்டு இருக்காங்களா. உடனே இந்த குட்டி பையன் ஓடி வந்து, ஏய் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கன்னை வச்சு மிரட்டுறான். இந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோயினோட குழந்தை போல இருக்குது. உடனே அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும், ஏய் தம்பி நீ யார், உங்கள் அம்மா அப்பா யார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆண்டி உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாங்க இப்போவே நான் டோக்கன் அட்வான்ஸாக அந்த சாக்லேட்லாம் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பெரியவள் ஆனோன்னே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி அவனும் மிரட்ட துணையாக கேட்டோன்னா, உடனே அந்த அம்மாவும், ஓ அப்படியா சரி சரி என் பொண்ணை உனக்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஆனால் உங்கள் அம்மா அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதான் வராங்களே காரில் அவங்க தான் எங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் காட்டுறான்னா, பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோட ஸ்டைலே இப்போ மாறி போயிருக்குது. அவரோட நம்ம ஹீரோவும் கார்லேருந்து இறங்குறான். வாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கை நீட்ட, அதோட நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்தவ அப்போ தான் அவன் குழந்தைய பார்த்துட்டு, டேய் வினய் நீ வர வர ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன், இன்றைக்கி கூட நீ ஸ்கூலுக்கு போகாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா பாருங்க, உங்கள் பிள்ளை சொன்ன பச்சு கேட்கவே மாட்டேங்கன்னா அச்சு அசலாக உங்களை மாதிரியே வந்திருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமாக சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம்மா அவன் என்னோட குழந்தை தானே, அப்போ என்னை மாதிரி தான் இருப்பான், இதில் என்ன உனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை ஆனாலும் உங்கள் பையன் உங்களை மாதிரி ரொம்ப சேட்டையாக இருக்கான்னு சொன்னால், ஓ அப்படியே அப்போனா பேசாமல் உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பெற்றுக்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க, இதோட ட்ராமா நல்லபடியாக முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளும் கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஓகே பாய்.